நம்மளுடைய சகோதரி அமைச்சர் கீர்த்தனா, என்னுடைய உடன் பிறந்த தங்கை தான் அவங்க. அதாவது சில வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நான் உண்மையிலே என்னோட உடன் பிறந்த சகோதரியா நினைக்கிறேன். அந்த கூட என்ன ஒரு அக்காவாக தான் நினச்சி தான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் சமூக வலைதளங்களில் பயிரப்படும் தகவல் எல்லாம் பொய்யான தகவல். அதற்கு சாட்சி தான் எங்களுடைய ஒற்றுமை. இதில் எந்த ஒரு ஒளிவுமறையும் இல்லை, உண்மை. சகோதரி இன்னைக்கு கடந்த கொஞ்ச நாட்களாக விருதுநகரில் பல சேவைகள் செஞ்சாங்க, பல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சகோதரி மீது நம்பிக்கை வைத்து இந்த அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். சீண்டுகிறவர்கள் சீண்டட்டும், போற்றுகிறவர்கள் போற்றட்டும். நாங்கள் மகிழ்ச்சியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய தங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக தான் செயல்படுவோம். இது உறுதி. இதுதான் எதிர்த்தம். இதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன், மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். சகோதரி அவர்கள் சேர்ந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் ஒன்று சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் நாங்கள் சரி செய்து கொடுப்போம் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். எங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நாங்கள் அப்படி நினைக்கவும் மாட்டோம். எங்களுக்கு எதிர்கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை வேற்றுமெல்லாம் இல்லை. நாங்கள் அவர்கள் எங்களோடு பயணிக்கும், நாங்கள் அவர்களோடு பயணிக்கும் என்றுதான் நான் ஒரு பொறுப்பு அமைச்சராக நான் விருப்பப்படுறேன். சகோதரியும் அதுதான் விரும்புகிறார்கள். கண்டிப்பாக ஒற்றுமையாக செயல்படுவோம். எங்களுடைய ஒற்றுமை நம்மளுடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் அதுதான். அதையும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் ஆரம்பம். இனி ஒவ்வொன்றாக நீங்கள் கேட்டுக்கொண்ட உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பாசத்துக்குரிய தம்பி கார்த்தி அவர்கள் உங்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக ஓடோடி வருவார். உங்களுடைய குறைகளை ஒரு சட்டமன்ற அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் மனுவாக அளிக்கலாம். உறுதியாக உங்களுக்கு அவர் முன்வந்து உதவுவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக நீங்கள் கொடுக்கும் மனுக்களை சரி செய்து கொடுப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள் என்று கூறுவது 2 பெண் புலிகள் என்றே நீங்கள் கூறலாம். நாங்கள் புலிகளும் அல்ல, 2 சிங்க குட்டிகள். உங்களுக்காக, நம்ம விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்பதையும் இந்நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.